பார்த்தீங்களா இதுதான் ബോഞ്ചിക്കായ്. ബോഞ്ചിക്കായ് ഇതിൻ്റെ പേരാണ് ബോഞ്ചിക്കായ്. ഇതിനകത്ത് ഒരു പൽക്ക് இருக்கும், பல்க் അതിനെ அறுத்து அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் முதல்ல காய்ச்ச மாங்காய் நாங்களே அறுத்துட்டோம். ஏன்னு கேட்டால் எல்லாம் வெடித்து கீழே விழுந்துடுது. ஒரு மாங்காய் நிற்கல. அப்போ பார்த்தா 3 தான் இருந்துச்சு. மழைக்கு விழுறதுக்கு முன்னாடி நான் போய் பறிச்சுட்டு வந்துடலான்ட்டு பறிச்சுட்டேன். இதுதான் ഏറ്റവും பெரிய மாங்காய். பார்த்தீங்களா, ഏറ്റവും பெருசுதான். இது 2ஆமத்தது, இது 3ஆமத்தது. അങ്ങനെ 3 காய் மாங்காய் அறுத்துட்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டு மரத்தில் இருந்து. நல்லா இருக்கா? இது மெட்ராஸ் மாங்காயான. ஏன்னா எங்கள் அம்மா வச்சு மரத்துலேருந்து காய்ச்ச மாங்காயான. எங்கள் அம்மா வச்ச மரத்துலேருந்து காய்ச்ச மாங்காய் ஃபஸ்ட்டு டைம் ஆனு. ஓகேவா? போன வருஷம் ஒரு எண்ணம் காய்ச்சிது. ஆனால் அது ஒரு எண்ணம் கரெக்டாக நான் தமிழ் வருஷ பருப்புக்கு கனிக்கான அதில் வச்சுட்டேன். இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த மாங்காய். அதுதான் ஒரு கன்னி மாங்காய் வாட்டி எங்களுக்கு ஒரு எண்ணம் கிடச்சிது போன வருஷம். இந்த வருஷம் நிறைய காய் நின்று தான் நான் எல்லாமே கொட்டி போச்சு. நான் லைவில் இருக்கும்போதே நிறைய மாங்காவை கொட்டி போகுதுன்னு சொல்லி காட்டினேன். ஆனால் இந்த வாட்டி நான் இதுவும் கொட்டிடுமோன்னு பயந்து எல்லாம் வெடிச்சிருது. வெடித்து தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் பார்த்தேன் இது எதுவும் வெடிக்கலை. ஸோ அதனால் பறிச்சுட்டு வந்துட்டேன். இனி அங்கே கடந்து வெடிக்கிறதுன்னு முன்னாடியே பறிச்சலாமேன்னு பறிச்சுட்டு வந்துட்டேன். சரியா? நல்லா இருக்கா? சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் சாதம், மீன் குழம்பு, பீட்ரூட் பொரியலுமா. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்கன்னா பதில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போஞ்சிக்கான்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். இங்கிலீஷில் ஃபேஷன் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இது கவுண்டிங் கம்மியாகிற அந்த ஃபீவருக்கெல்லாம் இதை சாப்பிட சொல்லி டாக்டர், அதாவது நம்ம கிழிப்பழம் மாதிரி ஒரு பயங்கரம் புளிப்பும் இனிப்பும் இருக்கிற ஒரு பழமான இது நிறைய இங்கெல்லாம் பாட்டிலில் போட்டும் ஜூஸ் ஆக்கி அந்த பல்க்கு விற்கிறதும் இருக்குது. ஸோ இது அரைஞ்சி சாப்பிடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன், பாருங்கள். ஓகேவா? பாய் செல்லம், தேங்க்யூ. நாங்கள் இன்றைக்கி கடை போய்ட்டு வந்தபோது பலகாரம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வடை, ஒரு பழம்புரி, ஒரு பருப்பு வடை. இது மோதகம்னு சொல்லும்போது பயரெல்லாம் போட்டு வாங்கினதானே. சரியா? இதுக்குள்ளே பயரும் பச்சைப்பயிரும் தேங்காய், வெல்லம், அப்புறம் எல்லாம் அதை உருண்டை பிடிச்சி அப்படியே அதை மைதா மாவில் முக்கி பொரிக்கிறதா. இது நம்ம ஊர் மசாலா வடையான. இது இந்த ஊர் நேந்திர பழத்தை மைதா மாவில் முக்கி பொரிக்கிறது. இது நம்ம ஊர் உளுந்து வடை, தெரியும் இல்லையா? இது இங்கே சாயா. ஓகேவா? எங்களுக்கு டீயும் கடியும். ஓகேவா? சாயா கடிയാണ്. ഇതാണ് കേരളയുടെ സ്പെഷ്യൽ ചായ കടി. ഓക്കേവാ? ஸோ இன்னത്തെ ஸ்பெஷல் இதான. ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.